வணக்கம், வெல்கம் டு ரேண்டம் சேனல். இந்த வீடியோ ஆஸ்திரேலியா உமன் vs நியூசிலாந்து உமனுக்கான வீடியோ. ஓடிடி செகண்ட் ஓடிடியான வீடியோ. மேட்ச் வந்து பிரிஸ்பேனில் நடக்குது. ஸோ இந்த வீடியோவில் மெயினாக உங்களுக்கு வந்து கீ பிளேயர் ஸ்டாட் கிடைக்கும், ஸ்மால் லீக் சஜஷன் கிடைக்கும், கிராண்ட் லீக்ல டிஃபரன்ஷியல் பிக்ஸ் கிடைக்கும், ஃபஸ்ட் பேட்டிங் யார் எடுக்கணும், செகண்ட் பேட்டிங் யார் எடுக்கணும், பிச்சோட பிஹேவியர், அதுக்கு இல்லாமல் எந்த பிளேயர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, எந்த பிளேயர் வந்து கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க, எந்த உமன்ஸ் போலர் வந்து டெப்த்தில் ஓவர் போடுவாங்க, ஸ்டார்டிங்கில் ஓவர் போட போகிறாங்க, எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் என்னோட 3 டீம் இதில் காட்ட போகிறேன். ஸோ ஃபைனலாக பிகாஸ் இட்ஸ் வந்து விடிகாலையில் இருக்கனால சில பேர் விளையாடுவீங்க, சில பேர் விளையாட மாட்டீங்க. ஸோ அதனால் முன்னாடியே வீடியோ போஸ்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ அது இதே டீம் தான் இருக்கும். மோஸ்ட்லி பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்காது. பிகாஸ் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காம்படிஷன் வின் பண்ணணும்னு பார்ப்பாங்க, நியூசிலாண்டை வந்து கம்பேக் பண்ணணும்னு பார்ப்பாங்க. நியூசிலாண்டில் 1 or 2 சேஞ்சஸ் இருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி மேக்ஸிமம் பிளேயிங் லெவன் வந்தால் சேம் டீம். இஃப் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். டெஃபினட்டாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக அங்கங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சில பிளேயரோட இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து பிளேயிங் லெவலில் வந்து கண்டிப்பாக நாளைக்கு காலை டெலிகிராம் சேனலில் வந்து என்னோட அப்டேட் பண்ணுறேன். என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே கொஞ்சம் ரிஸ்கியான டீம் போஸ்ட் பண்ணால் சேஃப் டீமும் போஸ்ட் பண்ணேன், இல்லை சேஃப் ஆப்ஷன்ஸும் போஸ்ட் பண்ணுவேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சேஃபாக போங்க. நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஃபினட்டாக சேஃப் டீம் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் 1 or 2 டிஃபரன்ஷியல் பிக்ஸ் கண்டிப்பாக என் டீமில் இருக்கும். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் மற்ற டீமுக்கும் நம்ம டீமுக்கும். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் அப்டேட் பார்த்தலாம். ஆஸ்திரேலியன் உமன், நியூசிலாந்து உமன் பார்த்தீங்கன்னா 2 டீமும் ஆன் பேப்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம். அண்ட் ஓடிஐ சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து டாப் டீம். கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அது இல்லாமல் போலிங் ஸ்ட்ராங்கு, ஒரு டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஓடிஐ ஃபார்மேட்டில். ஆனால் நியூசிலாந்து அந்த அதர் சைட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் நியூ பிளேயர்ஸ்லாம் கூட்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஆஸ்திரேலியன் பிக்சர்ஸில் அந்த அளவுக்கு இவங்க இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். அவங்க வந்து லாஸ்ட் இயரில் சேம் பிச்சில் விளாட்னாங்க, ஆனால் அவங்களால வின் பண்ண முடியல. ஸோ சேம் கண்டிஷன், சேம் திங் கோயிங் டு ஹேப்பன் அகெயின். என்னை பொறுத்த வரைக்கும் சேம் பிச் மாதிரி தான், பட் ஓரளவுக்கு சேம் ஆஸ்திரேலியன் பிச் தான், அதாவது ஹோம் கிரவுண்ட் தான் சொல்ல வரேன். ஸோ ஸ்கோர் எப்படி எதிர்பார்க்கலாம்னா, இஃப் ஆஸ்திரேலியா பேட்ஸ் ஃபர்ஸ்ட், போன வீடியோவில் சொன்னது தான், கொஞ்சம் கம்மியாக சொல்கிறேன். ஆஸ்திரேலியா பேட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 280 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் 200+. பிகாஸ் நம்ம ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். டெஸ்ட் மேட்ச் நம்ம T20 கிளியராக நம்ம வந்து பார்த்தோம். அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லைனாலும் வீக்காக தான் இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு ஓடியில் கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸ்பின்னர்ஸ் மட்டுமே 6 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ இதிலே தெரியுது ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் பார்த்து விளாட்றாங்க, அது இல்லாமல் விக்கெட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க இந்த டீமில். ஸோ ஆஸ்திரேலியா ஹேஸ் அன் அப்பர் ஹேண்ட் வித் ரெஸ்பெக்டிவ் ஸ்பின்னர்ஸ். நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு குவாலிட்டி பேஸ் அட்டாக் இருக்குது, பட் ஸ்டில் தாஹூ அப்புறமா வந்து அந்த மாதிரியோட சீனியர் பிளேயரோட ரோல் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அவங்க வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. என்னை பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலியன் பிக்சர்ஸில் அந்தளவுக்கு அவங்களோட ரோல் கிடையாது. பட் நாளைக்கு ஏதோ நான் வைக்க போகிறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சேஃபாக போனோன்னா. கொஞ்சம் ரிஸ்கி தான் அவங்க. ஸோ பிச்சை பற்றி பார்த்தாச்சு. பிச்சு எப்படி இருக்குன்னா, பிச் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இனிஷியலில் ஃபஸ்ட் பேட்டிங்னால் கொஞ்சம் நல்லா பேட்டுக்கே வரும், நல்லா விளாட்லாம். ஆனால் செகண்ட் போலிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கொஞ்சம் நல்ல லெக் ஸ்பின்னருக்கு நல்ல டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ஹாம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக அவங்கள மாதிரி ஆட்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, விக்கெட் கீப்பிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹீலி, மார்டின் அண்ட் டாட். கண்டிப்பாக இந்த 3 பேரும் இருப்பதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்தவங்க ஹீலி வந்து கிராண்ட் லீகில் மஸ்ட் பிக் கேப்டன் சாய்ஸ். இப்போயே பை டிஃபால்ட் சொல்கிறேன் கேப்டன் சாய்ஸ். பிகாஸ் இவங்களோட ரெக்கார்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஓவர் 50+. அது இல்லாமல் இவங்க வந்து விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆஃப்டர் MS தோனி. நான் ரொம்ப வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் MS தோனி, டெய்லருக்கு அப்புறம் உமன்ஸ் டீமில் டெய்லருக்கு அப்புறம் ஹீலி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர். நல்லா ஸ்டெம்பிங் பண்ணுவாங்க, நல்லா கேச்சஸ் பிடிப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் ஒரு கேப்டன் சாய்ஸ். இஃப் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்டாக இருந்தாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட் மார்டின் என்னை பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலியா கூட அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் ஸோ லோ பெர்ஃபார்மன்ஸ் தான் போன வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கிராண்ட் லீகில் கூட நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் யுவர் கால். ஆனால் டவுட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், கொஞ்சம் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர் இன் டொமஸ்டிக்கில். போன வீடியோ நம்மளால் கவர் பண்ண முடியல, பட் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். எக்ஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். பேட்டிங் செகண்டில் ஒரு ஆவரேஜ் அரௌண்ட் 25+ இருந்தாலும் பேட்டிங் ஃபஸ்ட்டில் டொமஸ்டிக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அது எல்லாமே நியூசிலாந்து பிச்சர்ஸ் கொஞ்சம் சின்னது ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் ஷீ கேன் கிளியர்லி ஹிட் த பால். நீங்கள் இப்போ ஒரு பார்த்துருப்பீங்க,
சதர்லேண்ட் போர்டில் ஒரு புல் ஷாட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஓவர் த பவுண்ட்ரி மிட் விக்கெட்டில் எக்ஸலண்ட் ஷாட். ஸோ அதிலே தெரியுது கிளாஸான பிளேயர். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கிராண்ட் லீக்கில் மஸ்ட் பிக். ஒன்லி ப்ராப்ளம் வித் தோடு நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து அவே த ஸ்டெம்ப் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள். அது இனிஷியல் ஃபஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு இருக்க ஸ்ட்ரகிள் அதே தான். எப்போவுமே நம்ம வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு வந்து அவே த பால் போட்டால் வித் த சீம் போட்டால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அது வந்து ஷட்டாக இருந்தாலும் சரி செதலாக இருந்தாலும் சரி அதை கரெக்டாக பண்ணால் கரெக்டாக விக்கெட் எடுத்துடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பிளைண்ட் சேஃப் ஆப்ஷன் ஹீலி, வேறு யாருமே இல்லை கிராண்ட் லீக்கில் டோட். நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த ரொம்ப நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. டைம் இருந்தால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே. ஸோ நான் இன்னும் சாத்ரவைட் வேறு எடுக்கல. சாத்ரவைட் பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரேச்சல் ஹைன்ஸ் நம்ம போன வாட்டியே டிஸ்கஸ் பண்ணோம். ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம் ரொம்ப பேர் ரேச்சல் ஹைன்ஸை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. நம்ம எடுத்திருந்தோம் பிகாஸ் அவங்க வந்து ஓடிஐயில் வந்து ஓப்பனிங், பேட் மூடி ஓப்பனிங் கிடையாது. பட் ஹெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அரௌண்ட் 52. ஸோ அதாவது ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக கம்பல்சரி பிக் ஆகிடுவாங்க ஈவன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இன் கிராண்ட் லீக். பட் செகண்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்லி ஒரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப்னு நான் சொல்லுவேன். பட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணுங்கள். இல்லைனா சேஃபாக போகணுன்னா கண்டிப்பாக ஹெயின்ஸ் வச்சுட்டு போங்க. பட் ஸ்மால் லீக்கில் ட்ராப் பண்ணாதீங்க. இட்ஸ் பி ரிஸ்கி கால். நெக்ஸ்ட் பெத் மோனி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 4 டவுன் 5 டவுன் இல்லை 6 டவுன் இந்த சர்க்கிள்குள்ளே தான் வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக லேண்டிங்க்கு அப்புறம் விளாடணும். பட் ஐ எம் நாட் ஷுர் லைக் எங்கே வருவாங்க தெரில. அந்த பொசிஷன்லாம் வரணும். பிகாஸ் ஆலெக்ஸ் பேரி இல்லை. ஸோ அதனால் இவங்க வந்து ப்ரோமோட் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே நேற்று போன மேட்ச் சேம் ஸ்பாட்லேயே விளாடாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 டவுன் 3 டவுன் இறங்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா எக்ஸாக்ட்லி இவங்க வந்து ஒரு ஐடியல் சாய்ஸ் ஃபார் சேசிங். ஏன் ஐடியல் சாய்ஸ் ஃபார் சேசிங் சொன்னால் ஒரு போர்டில் வந்து ஒரு 200+ ஒரு நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் செகண்ட் இன்னிங்ஸ் விளாட்னீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்கோர் வந்து ஹை ஸ்கோர் இருந்தால் ஒரு 230 240+ இருந்தால் கண்டிப்பாக பீட் மோனியோட ரோல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இஃப் த ஸ்கோர் இஸ் லைக் 150 180 இல்லை 200க்குள்ளேயே இருந்ததுன்னா இட் வில் பி a risky சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ போன மேட்ச் மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து லேண்டிங் வந்து கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக இருக்கணும். நான் போன வீடியோவில் சொன்னேன் செகண்ட் பேட்டிங்கில் 50 ஆவரேஜ் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து 50, செகண்ட் பேட்டிங்கில் வந்து 30+ ஆவரேஜ் வச்சுருக்காங்க. பட் போன மேட்ச்சில் வந்து 50 வச்சுருப்பாங்க. அதேமாதிரி ஃபஸ்ட் பேட்டிங்னா மஸ்ட் பிக் 50 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சாய்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட் அந்த சரி. பேட்டிங் செகண்ட்லாம் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் தான் சொல்ல, மஸ்ட் ட்ராப்னு சொல்ல மாட்டேன். ஸ்மால் லீகில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஆப்போனண்ட்டில் எல்லாரும் இன்றைக்கி வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ ட்ராப் பண்ண வேணால் ஸ்மால் லீகில் நானே சேஃபாக தான் விளையாட போகிறேன். ஸோ லேண்டிங்கே ட்ராப் பண்ண போகிறதில்ல. பேட்டிங் ஃபஸ்ட்டாக தான் டேரக்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் க்ரீன் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ரெக்கார்டு அந்தளவுக்கு இல்லை. பட் ஃபில்லர் ஓவர்ஸ் கண்டிப்பாக போடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் லீக்கில் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் ஒரு க்ரூஷியல் ஓவர்ஸ் 8 கிரெடிட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு 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 ஆல்ரவுண்டர் மாதிரி பிளேயர். கண்டிப்பாக இவங்க வந்து டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. T20லையும் ஓரளவுக்கு ஒரு 20-30 ரன்ஸ் வச்சிருந்தாலும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் மஸ்ட் பிக் இன் ஸ்மால் லீக் பிகாஸ் ஆஃப் ஒரு போலிங் கேபிலிட்டி. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் கண்டிப்பாக இவங்க போலிங் கேபிலிட்டி ரொம்ப டெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஓவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பெர்கின்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால். பேட்டிங் செகண்டில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பிகாஸ் பேட்டிங் செகண்டில் வந்து போலர்ஸ் ஸ்பின் போலிங் கொஞ்சம் அடிஷ்னல் எஃபெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சூசன் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணும். பிகாஸ் சூசன் பேட்ஸ் எடுக்கணும்னா எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் செகண்ட் இருந்தால் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா பிகாஸ் ஆர்சனல் பிச்சர்ஸில் அவங்களோட ரெக்கார்ட் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. லைக் 40+ ஆவரேஜில் இருக்குது. பட் பேட்டிங் செகண்டில் வந்து ஒரு 20+ தான் ஆவரேஜ் இருக்குது. அதெல்லாம் போன சீரீஸில் கூட பார்த்தீங்கன்னா 2019 தான். பட் ஸ்டில் உமன்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்மளோட ரெக்கார்ட். அந்த சீசனில் பார்த்தாலும் அவங்க வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல பேட்டிங் செகண்டில். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் வில் பி ஐடியல் சாய்ஸ். அண்ட் இவங்க வந்து ஓடிஐ போலிங் போடுறதில்ல. ஸோ ரீசெண்டாகவும் ஓவர் போடுறதில்ல. ஸோ இட் வில் பி ரிஸ்கி ட்ராப் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்மால் லீக்கில் ட்ராப் பண்ணி பாருங்கள். ஆனால் ரிஸ்கி டீம்லன்னா ட்ராப் பண்ணுங்கள். சேஃப் டீமுக்கு வேணாம். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாத்ரவைட் வில் பி அன் ஐடியல் ரோல். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சாய்ஸ் எஸ்பெஷலி பேட்டிங் செகண்ட் இருந்தால். பிகாஸ் லாங் இன்னிங்ஸ்க்கு விளையாடக்கூடிய பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும். ஆஃப்டர் ப்ரெக்னன்சி இவங்க வந்ததுனால ஸ்டில் T20யில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓடிஐயில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. சாத்ரவைட் ஓவரில் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கில் பிளைண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ். நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக ரிஸ்கி கிராண்ட் லீக்கில் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். நானே ஒரு டீமில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சாத்ரவைட் செகண்ட் இன்னிங்ஸ் மஸ்ட் பிக். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து டிஃப்ரென்ஷியல் ட்ராப். பட் உங்கள் டீமில் இருக்கிறது ரிஸ்கி ஸ்மால் லீக்கில் சும்மா வைக்கிறது நல்லது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரவுண்டர் செக்ஷன் போயிடலாம். ஆல்ரவுண்டர் செக்ஷன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஸோ ரொம்ப பேர் நம்மளால் ரொம்ப செலக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் செலக்ட் பண்ண முடியும். பட் மேக்ஸிமம் 2 பிளேஸ் 3 பிளேஸ் செலக்ட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். பிகாஸ் வி ஷுட் ஹேவ் டு செலக்ட் லைக் ஒரு அட்லீஸ்ட் 3 bowlers ப்ளஸ் ஒரு நியூசிலாந்து bowler செலக்ட் பண்ணால் 4 bowlers ஆகிடும். அது இல்லாமல் 4 பேட்ஸ்மேன் ஆயிடுச்சுன்னா நம்மளால் இங்கே 2 பேர் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ பட் ஸ்டில் ஒரு அப்டேட் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை பார்த்துலாம், அதுக்கப்புறம் நியூசிலாந்து பிளேயர்ஸ் பார்த்துலாம். ஓகே, கார்ட்னர் அண்ட் சதர்லேண்ட். ஓகே, ஸோ ஓகே, இதான் வந்து ஆப்ஷன்ஸ். சதர்லேண்ட் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருக்குது, ஹை பாசிபிலிட்டிஸ்க்கு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்க போகிறதுல எனக்கு கிளியராக தெரியுது. இஃப் அட் ஆல் பேட்டிங் ஃபஸ்ட் அந்த கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பேட்டிங் செகண்டில் ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் டூ ஸ்ட்ராங் இன் பேட்டிங் செகண்ட் அண்ட் சேசிங். கன்சிக்யூட்டிவாக ரொம்ப ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க ரீசெண்டாக, இன்னும் தோக்கல ரீசெண்ட் மேட்சஸில். ஸோ சதர்லேண்ட் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்பெல் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் டாப் ஆர்டர் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சதர்லேண்டை ட்ராப் பண்ணிக்கோங்க. டாப் ஆர்டர் யாராச்சும் ஒருத்தர் வைக்கலாம், சதர்லேண்ட் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஷர்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சதர்லேண்ட் வைக்காதீங்க. சதர்லேண்ட் வில் பி a risky கிராண்ட் லீக் சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஜஸ் ஜான்சன் என்னை பொறுத்த மஸ்ட் பிக். டெப்த் ஓவர்ஸில் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி, எஸ்பெஷலி bowling ஃபஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக டெப்த் ஓவரில் போடுவாங்க. நீங்கள் போன மேட்ச் பார்த்துப்பீங்க, லாஸ்ட் ஓவர் எல்லாருக்கும் ஓவர் இருந்தது. பட் லேண்டிங் வந்து ஜேஸ் ஜான்சன் கொடுத்தாங்க, ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸும் போட்டாங்க. ஸோ லெஃப்ட் ஆர்மர். பட் ஆப்போசிட் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் என்ன சொல்கிறது, எல்லாமே முக்கால்வாசி பேர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ முக்கியமான லெக் ஸ்பின்னர்ஸும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜேஸ் ஜான்சன் அண்ட் வேர்ஹாம் அண்ட் சோஃபி, இவங்க 4 பேர் இல்லாமல், சரி இந்த 3 பேர் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் டீம் இருக்காமல் போகாதீங்க. நெக்ஸ்ட் கார்னரோட ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் பிளேயிங் வந்து பேட்டிங் ஆர்டரை பாருங்கள், பேட்டிங் ஆர்டர் வந்து கிளியராக கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து சோஃபிக்கு அப்புறம் தான் கார்னர் இறங்குற மாதிரி இருந்தது. ஸோ அதே தான் திருப்பியும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இரஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த பொசிஷன்னாலும் கார்னர் வந்து கிராண்ட் லீக்கில் எடுத்துக்கோங்க. அவங்களோட ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அவங்க bowling-ம் ரொம்ப கம்மியாக தான் போடுறாங்க. இந்த மேட்ச்சில் போடுவாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீக்கில் வேணாம். இஃப் அட் ஆல் பேட்டிங் ஃபஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இட் வில் பி a வெரி க்ரூஷியல் பிக். ஏன்னா இவங்க வந்து பேத்மோனிக்கா அப்புறம் இறங்கிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது இஃப் ஆஸ்திரேலியா கொலாப்ஸஸ் இந்த ஸ்டார்டிங். ஸோ அந்த மாதிரி கேசஸில் டீம் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா கொலாப்ஸ் ஆகுது டாப் ஆர்டர் அப்படின்னா நீங்கள் கார்டரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து மற்ற ஆல்ரவுண்டர் பார்த்தலாம், நியூசிலாந்து ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்துலாம். நியூசிலாந்து ஆல்ரவுண்டர்ஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த 3 ஆல்ரவுண்டர் வச்சு நான் கண்டிப்பாக ஒரு டீம் க்ரியேட் பண்ணுவேன் கிராண்ட் லீக்கில். பிகாஸ் ஐ வாண்டட் தீஸ் 3 உமன்ஸ் இன் மை டீம். எஸ்பெஷலி சோஃபி டிவைனை கிராண்ட் லீக்னு நான் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க. பிகாஸ் என்னை பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலியன் இன்னும் டெப்த்தாக ரிசர்ச் பண்ண சொல்ல பார்த்தா சோஃபி டிவைன் வந்து இன்னும் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஆஸ்திரேலியா கூட T20 எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு ஓடிஐயில் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால், பேட்டிங் செகண்டை நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். பேட்டிங் செகண்ட் தான் கண்டிப்பாக என் டீமில் இருப்பாங்க. பேட்டிங் ஃபஸ்ட் நான் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கிராண்ட் லீக். பட் ஸ்மால் லீக்கில் கேப்டன் சாய்ஸ், பிளைண்ட் சாய்ஸ். பிகாஸ் ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாப் ஆர்டர் விளையாடுவாங்க, ஒரு எக்ஸலண்ட் T20 பிளேயர். எந்த டைமில் வேணாலும் ஒரு ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பிளைண்ட் கேப்டன் சாய்ஸ் அக்ராஸ் ஆல் ஃபார்மேட். ஈவன் டெஸ்ட்டு நியூசிலாந்து உமன் விளையாடினா இவங்க தான் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் பிக். நெக்ஸ்ட் கீரை வந்து ரொம்ப பேர் வந்து வைக்க மாட்டாங்க நாளைக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் ஐடல் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இன் கிராண்ட் லீக். ஏன் ஐடல் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இன் கிராண்ட் லீக் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களால பேட்டிங்கும் பண்ண முடியும், bowling-ம் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராடனரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், எக்ஸ்ட்ராடனரி ஸ்பின் பவுலர். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஐடியல் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ட்ராப் ஹர் இன் மை டீம். நீங்கள் வேணால் ட்ராப் பண்ணிக்கோங்க, இட்ஸ் யுவர் கால். பட் கிராண்ட் லீக்கில் மஸ்ட் பிக். சேம் கோஸ் டு ஜென்சன் வந்து ஒரு மீடியம் பேசர், அதனாலே அவங்களுக்கு விக்கெட் அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. பேட்டிங் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். பட் டோன்ட் ட்ராப் ஜேஸ் ஜான்சன் ஃபார் கீர் அண்ட் ஜென்சன். ஓகேங்களா, இவங்க 2 பேருக்காக ஜேஸ் ஜான்சனை வந்து ட்ராப் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் bowling செக்ஷன் போயிடலாம். bowling செக்ஷன் ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன். ஏன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, உமன்ஸ் டீமை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ் தாங்க எடுக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு 11 பிளேயர்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு டீம் செட் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா 11 பிளேயர்ஸ் எடுக்கணும்னா அதில் 10 பிளேயர்ஸ் ஃபேண்டசியில் 10 ஆர் ஈவன் மேக்ஸிமம் ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அட்லீஸ்ட் 9 பிளேயர்ஸ் ஆச்சு காமனாக இருக்கணும். பிகாஸ் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க, வேறு யாருக்குமே வந்து bowling-ம் தர மாட்டாங்க, இல்லை பேட்டிங்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நடக்கும். அதனால் நீங்கள் ஒரு 10 பிளேயர்ஸ் ஸ்டாண்டர்ட் பேஸ் டீம் வச்சுக்கோங்க. 1 or 2 பிளேயர்ஸ் வேணால் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்கில் அட்லீஸ்ட் 2 பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு 4 பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணுறதுலாம் வேணாம். ஸோ சோஃபி, வேர்ஹாம், அப்புறம் வந்து
ரோஸ்மேரி இவங்க 3 பேர் வந்து கண்டிப்பாக பிக் பண்ணியிருக்காங்க எல்லா மக்களும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஐடல் சாய்ஸ். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு என்ன தெரியுதுன்னா, கேரி இல்லை, அப்புறம் வந்து ஷட் இல்லை. ஸோ எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு போலிங்கன்னா இவங்க 2 பேர் கண்டிப்பாக வேணும். அவங்க 2 பேருமே இந்த டீமில் இல்லை, இந்த மக்கள் செலக்ட் பண்ணல. பட் அவங்க 2 பேர் இல்லாமல் நான் டீம் போகிறதில்ல. ஸோ உங்கள் சேஃப் சாய்ஸ். ஏன்னா இந்த 3 பேர் ஃபென்டாஸ்டிக்கான சேஃப், கிளியராக சொல்கிறேன். ஏன்னா ரோஸ்மேரி ஃபென்டாஸ்டிக்காக வந்து போலிங் போட்டிருக்காங்க. T20 கூட நல்லா போனாங்க, ODIயில் கூட நல்லா போட்டாங்க. நேற்று போன மேட்ச்சில் 2 விக்கெட் வரத்தாங்க. ஸோ தாஹூ பார்க்குறதுக்கு ரோஸ்மேரி இஸ் ஐடல் சாய்ஸ் ஃபார் எவ்ரிபடி இன் ஸ்மால் லீக். எஸ்பெஷலி போலிங் ஃபர்ஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நானே எடுப்பேன். போலிங் செகண்ட் இருந்தால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் இஃப் ஐ கீப் நான் ஹீலி கேப்டன் எந்த டீமில் இருக்கணும், அந்த டீமில் வந்து கண்டிப்பாக ரோஸ்மேரி என் டீமில் இருக்க மாட்டாங்க, ஓப்பனிங் போலர்ஸ் இருக்க மாட்டாங்க. அது என்னோட ஐடியா. உங்களோட ஐடியா நீங்கள் வச்சுக்கோங்க. பட் இந்த ஒரு ஐடியாவை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சோஃபிக். உங்களுக்கு கிளியராக தெரியும், நியூசிலாண்ட்ஸ் ஆர் வீக் அகெயின்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். இவங்களும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், ஜேஸ் ஜான்சன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், அதே மாதிரி வேர்ஹாம் வந்து லெக் ஸ்பின்னர். ஸோ இந்த 3 பேர் கண்டிப்பாக டீமில் வேணும். போன வாட்டி இவங்க 3 பேர் ஈச் 2 விக்கெட் ஈச். கண்டிப்பாக வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் இவங்கலாம். கண்டிப்பாக ஃபுல் கோட்டா ஓவர்ஸ் போடுற போலர்ஸ் கண்டிப்பாக மிடில் ஆர்டரில். எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டு தான், நியூசிலாந்து பேட்டிங் ஃபஸ்ட்னா இவங்க 3 பேர் இல்லாமல் டீம் ஜென்ரேட் பண்ணாதீங்க. இவங்க 3 பேர் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்துலாம். அது இல்லாமல் மெயின் பிக்ஸ் ஃபார் கிராண்ட் லீக் பார்த்துலாம். இப்போ நான் சொல்கிறேன், தாஹூ வந்து ஐ எம் நாட் இம்ப்ரெஸ் வித் போலிங் ஆக்ஷன் ஆர் போலிங் எஃபர்ட். அதனால் நான் வந்து ஏற்கனவே ஷிப்ஷோல் சொல்லியிருந்தேன், அதே தான் இவங்களும் சொல்கிறேன். இன்னும் இவங்க ஃபிட்டாக இல்லை, இவங்க வந்து அந்த ரன்னிங் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இல்லை, அந்த லேண்டிங் இன்னும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஃபஸ்ட்டு இந்த தாஹூ வேறு, இப்போது ஆஃப்டர் லாக்டவுன் கொஞ்சம் தாஹூ வேறு ஃபிட்னஸ் கம்மியாக இருக்கும், அந்த ஸ்விங் மூமெண்ட்டே நடக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் வந்து அவங்கள எடுக்க போகிறதில்ல. மெயின்லி ஷி இஸ் ஃபிட். கண்டிப்பாக இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து மேகன் ஷட் கண்டிப்பாக வந்து டீமில் இருக்கணும். டீமில் இல்லாமல் போகுது, எஸ்பெஷலி போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால். ஏன்னா இவங்க வந்து டெப்த் ஓவர்ஸில் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் இனிஷியல் ஓவர்ஸ் போடுவாங்க. விக்கெட் டேக்கிங் போலர் யூஸ்வலாக இவங்க வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் போலர். நீங்கள் வந்து டாப் ஆர்டர் நியூசிலாண்டில் வைக்கலன்னா கண்டிப்பாக ஷர்ட் வச்சுட்டு போங்க. பிகாஸ் நீங்கள் சதர்லேருந்து வைக்கலன்னா இவங்க வந்து ஒரே மேட்ச்சில் வந்து கேமை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஒரே மேட்ச்சில் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாங்க ஆன் த த்ராட்டில். ஸோ பிளைண்ட் கேப்டன் சாய்ஸ் இஃப் போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால். இட்ஸ் a risky call. I'm calling for a risky call as a captain choice, but still she is worth it. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஷர்ட்டையும் ஹீலையும் கேப்டனாக கண்டிப்பாக வைஸ் கேப்டனாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இஃப் அட் ஆல் போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஷர்ட்டை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆலெக்ஸ் கேரி வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மஸ்ட் பிக். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆலெக்ஸ் கேரி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பிக். இவங்க வந்து டெப்த் ஓவர்ஸில் கண்டிப்பாக போடுவாங்க. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆன் த த்ராட் 5 ஓவர்ஸ் டெப்த் ஓவர்ஸில் போட்டாங்க. டோட்டலாக 6 ஓவர்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் 5 ஓவர்ஸ் டெப்த் ஓவர்லேயே போட்டிருந்தாங்க. அது லைக் 40 to 50 ஓவர்ஸ்க்குள்ளே அந்த 5 ஓவர் லாஸ்ட் 5 ஓவர் கேரி தான் போட்டாங்க. விக்கெட் டேக்கிங் போலர். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு போலிங்னா கண்டிப்பாக எடுங்க. செகண்ட் போலிங்னாலும் யோசிங்க, பட் ஃபஸ்ட் போலிங்கில் யோசிக்காதீங்க. உங்கள் டீமில் கண்டிப்பாக ஆலெக்ஸ் கேரி இருக்கணும். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். அதர் ஆப்ஷன்ஸ்லாம் வெரி குட் ஆப்ஷன்ஸில் வந்து இருக்குது இன்னும். லைக் நம்ம ஜஸ்ட் ஜேகீரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு எக்ஸலண்ட் ஸ்பின்னர் வந்து இவங்களும் கண்டிப்பாக வேணும் உங்கள் டீமில் பிளேயிங் 11 இருந்தால். மெக்ரத் பிளேயிங் 11 சதர்லேண்ட் பதில் மெக்ரத் வந்தால் நான் கண்டிப்பாக ஈவன் ஐ மே ட்ராப் வந்து சோஃபி, ஐ கேன் டேக் மெக்ரத். பிகாஸ் அவங்களோட போலிங்கும் நல்லாயிருக்கும். டாப் ஆர்டர் விளையாடக்கூடிய பிளேயர் இவங்க. பட் டாப் ஆர்டர் விளையாடுவாங்களான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஃபஸ்ட்டு 4 ஸ்பாட்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனாலே இவங்க பிளேயிங் 11 வராமல் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வந்தால் கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டெனோ ஒரு நல்ல ஸ்பின்னர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்ஸ். ட்ராப் பண்ணுவேன்னா ஸோ டாஸ் முடிஞ்சோடனே பிளேயிங் நான் சொல்ல, நான் பேட்டிங் ஆர்டர் 100% நான் ட்ரை போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோட டீம் பார்த்துலாம். என் டீம் வந்து ரிஸ்கி ஸ்மால் லீக்கில் வந்து ஜெஸ் ஜான்சன் ஆஸ் மை வைஸ் கேப்டன். ஐ ஹவ் டேக்கன் கீர் இஃப் போலிங் கேரி இஃப் போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கேரி என் டீமில் இருப்பாங்க. ஜெஸ் ஜான்சன் போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் என்னோட டீமில் வைஸ் கேப்டன் இருப்பாங்க. யூஷுவல் சேஃப் பிக்காக போயிருக்கேன். சோஃபி ஈவன் எல்லாரோட நீங்கள் சேஃபாக போனால் கண்டிப்பாக ஹீலி ட்ரை பண்ணுங்கள். ஹீலி அண்ட் லேண்டிங் தான் எல்லோரும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் உங்கள் இஷ்டம். ஸோ நான் எனக்கு வந்து இதில் சதர்வைட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஏபிள் டு ஆட். என்னோட ரிஸ்கி டீமில் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட மக்களோட சேஃப் டீம் பார்த்துலாம். மக்கள் சேஃப் டீம் வந்து 3 கரெக்டாக போலர்ஸ் சூப்பராக எடுத்துருக்காங்க.
நான் ஷர்ட் எடுக்கல, இவங்க ஷர்ட் எடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் கிரெடிட் பாயிண்ட்ஸ் இஷ்யூ இருந்தது, என்னால் ஷர்ட் எடுக்க முடியல. கிரெடிட் பாயிண்ட் இஷ்யூ இல்லைன்னா கண்டிப்பாக ஷர்ட் எடுப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பேலன்ஸ் டீமாக இருக்குது. ஒரு 3 bowlers வச்சுருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பிக் இதில் வந்து கீரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. நான் கீரை ட்ராப் பண்ண போகிறது உங்களுக்கு வேணால் நீங்கள் சேஃப் டீமாக தான் இது கண்டிப்பாக எடுத்துக்கணும். இட்ஸ் வெரி சேஃபஸ்ட் டீம் என்னை பொறுத்த வரைக்கும். ஹெட் டு ஹெட் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆப்போனண்ட் இந்த டீமில் தான் வச்சு வருவாங்க. 3 மெம்பர்ஸ் 4 மெம்பர்ஸ்னால் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு பிளேயராக சேஞ்ச் பண்ணுங்கள் இது இந்த டீம்லேருந்து. ஸோ என்னோட ரிஸ்கி கிராண்ட் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஐ வாண்டட் டு கீப் ஜஸ் கீர் as வைஸ் கேப்டன் மாற்றி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் சேத்தர் வெயிட்டும் ட்ரை பண்ணலாம் வைஸ் கேப்டன். கண்டிப்பாக நான் ஒரு கிராண்ட் லீக்கில் லாஸ்ட்டில் ஒரு 3 டீம் கிரியேட் பண்ணுவேன். அதில் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சேத்தர் வெயிட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் செகண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சது. கண்டிப்பாக நான் வந்து லேனிங் ஆஸ் பர் மை ரெக்கார்ட் லேனிங்கை ட்ராப் பண்ணிட்டு பெட்மோனி ஏற்றிருக்கேன். மேபி லாஸ்ட் மினிட்ஸில் மேபி ஐ கேன் சேஞ்ச் பிகாஸ் இட்ஸ் அ கிராண்ட் லீக். நான் லேனிங் கிட்ட கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் ரொம்ப பேர் எல்லாரும் 90% எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து 35% மேலே இருக்குது. ஸோ ஐ கேன் டேக் எ ரிஸ்க் வைல் பேட்டிங் செகண்ட் இருந்தால். அதே மாதிரி ரோஸ்மேரி கொஞ்சம் சேஃபாக எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் ஆப்ஷன் 3 bowler சேஃபாக எடுத்திருக்கேன். எனக்கு 3 bowler பத்தாது. கண்டிப்பாக ஒரு bowler எடுத்துப்பேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் சேத்தர் வெயிட் அட் எனி காஸ்ட். பட் ஐ கேன் டேக் க்ரீனுக்கு பதில் கண்டிப்பாக வந்து நான் ஒரு ஆஸ்திரேலியன் bowler கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். ஈவன் ஐ கேன் டேக் ஷர்ட் ஆல்சோ. ஸோ இதான் என்னோட கிராண்ட் லீக்கான டீம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி கண்டிப்பாக நான் வந்து மெகன் ஷர்ட்டையும் அதாவது ஹீலியும் கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இஃப் இட் ஆல் bowling ஃபஸ்ட்டாக இருந்தால். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.